நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி, குரோதி வருடம் தை மாதம் 4ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? சங்கடகர சதுர்த்தி. யாரை வழிபடலாம்? விநாயகரை வழிபட கவலைகள் குறையும். இன்றைய நாள் யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம் பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, திட்டமிட்ட சில காரியங்கள் நிறைவேறும். மனதில் புதிய சிந்தனைகள் உருவாகும். வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, முக்கிய பிரமுகர்களின் சந்திப்புகள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும். குழந்தைகளின் வழியில் வரன் அமையும். பயணங்களால் ஆதாயம் அடைவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் மாற்றங்கள் பிறக்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். அக்கம் பக்கம் வீட்டார்கள் ஆதரவாக இருப்பார்கள். கடகராசி அன்பர்களே, எதிர்பார்த்த சில வேலைகளில் அலைச்சல்கள் உண்டாகும். பழைய நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தனவரவுகள் சாதகமாக இருக்கும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும். சிம்ம ராசி அன்பர்களே, தன வருவாயில் ஏற்ற இறக்கம் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களை பற்றிய புரிதல் ஏற்படும். பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும். கன்னிராசி அன்பர்களே, எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அனுபவங்கள் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் சில மாற்றம் உண்டாகும். உயர் பதவிகளில் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் உதவிகள் கிடைக்கும். பழைய பிரச்சனைகள் குறையும். வீட்டினை பிடித்த விதத்தில் மாற்றி அமைப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உத்தியோகம் நிமித்தமான சில முடிவுகளை எடுப்பீர்கள். உயர் கல்விகளில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். நண்பர்கள் வழியில் அனுகூலம் உண்டாகும். முயற்சிகளில் இருந்து வந்த தாமதம் குறையும். தனுசு ராசி அன்பர்களே, மனதளவில் புதிய தெளிவுகள் பிறக்கும். விவேகமான செயல்பாடுகள் மதிப்பை மேம்படுத்தும். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செயல்படவும். கடன் சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும். மகர ராசி அன்பர்களே, விவேகமான செயல்பாடுகள் நம்பிக்கையை மேம்படுத்தும். சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு கருத்துக்களை வெளிப்படுத்தவும். அலுவலக பணிகளில் மறைமுக விமர்சனங்கள் உண்டாகும். திடீர் செலவுகளால் நெருக்கடியான சூழல் ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, எண்ணங்களை செயல் வடிவில் மாற்றுவீர்கள். வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். குழந்தைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள். வாழ்க்கை துணைவர் வழியில் ஆதரவு மேம்படும். மீனராசி அன்பர்களே, கடன் சார்ந்த இன்னல்கள் குறையும். புதிய விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். உறவினர்களின் வருகை உண்டாகும். கனிவான பேச்சுக்களால் காரிய சித்தி ஏற்படும்.